அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் ரோஜா சாகுபடி நம்ம பண்ணியிருக்கோம். 3 வகையான ரோஜா. ஒன்று மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து நம்மளுடைய பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடர் சிவப்பு நிறம் உள்ள ரோஜா, மூன்றாவது நம்மளுடைய நார்மல் நாட்டு ரோஜா. 3 வகையாக நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு இறுக்கத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பனிக்காலத்தை பொறுத்தளவில் இதழ்களோட ஓரத்தில் கருகள் வர வாய்ப்பு இருக்குது, இலையோட ஓரத்தில் கருகள் வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே செடி கொஞ்சம் மேலே சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகளோட மேலே வெள்ளை படிஞ்சு அதில் நமக்கு இலை சுருங்கி மஞ்சளாகி கரும்புள்ளி சிவப்பு புள்ளி இந்த தொல்லையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நமக்கு பூக்களோட எண்ணிக்கை குறையும். அப்படியே பூ வந்தாலும் அதில் இதழ்கள் நிமிர்ந்து நிற்காது, கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலத்தில் இருக்கும். இந்த காலத்தில் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மழைக்காலத்தில் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தும் தழைச்சத்தும் கீழே போயிடுச்சுன்னா, அல்லது நம்ம சத்தை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டோம்னா, தெளித்து ஒரு பயிருக்கான சத்துக்களை கொடுக்கலன்னா, தெளித்து பூஞ்சை தொற்றுக்கான அல்லது பூச்சிக்கான மேலாண்மை நம்ம பண்ணலைன்னா, நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கலன்னா இதழ்கள் கீழே விழுந்துடும். பெருசு வராது, திடமாக வராது. ரோஜாப்பூ பெருசாக வர்றதுக்கு என்ன முக்கியம்? சாம்பல் சத்து முக்கியம், சுண்ணாம்பு சத்து முக்கியம். அது நல்ல எளிமையாக வளையிறதுக்கு காப்பர் சத்து முக்கியம். அது கொஞ்சம் பளிர்னு நிறைய எண்ணிக்கையில் வர்றதுக்கு கந்தக சத்தும் தழைச்சத்தும் முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கறது? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேங்க. 100 லிட்டர் தண்ணியில் 15 நாளைக்கு ஒரு முறை நமக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ 2 லிட்டர் பஞ்சகாவியா கலந்துக்கணும், அல்லது ஈயம் கரைசல் 2 லிட்டர். இது வளர்ச்சிக்காக. இதில் நமக்கு பொதுவாக எல்லா விதமான சின்ன சத்துக்களோடு சேர்ந்தது எல்லாம் கிடைக்கும். இப்போ இதில் பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூடோமோனாஸ் கலந்துக்கிறோம். 200 ரூபாய் சூடோமோனாஸ் கலந்துக்கிறோம். ஒருவேளை நமக்கு புழு வரக்கூடாது, பூச்சி வரக்கூடாது, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், சாமி நோட் பண்ணிக்கங்க, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை கலந்துக்கிறோம். நுண்ணூட்ட கலவைக்கு என்ன பண்ணுறோம்? கடல் பாசி உரம் 1/2 லிட்ரு, சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 300 கிராம், இதை கலந்துக்கிறோம். இதை கலந்து தெளிக்கலாங்க. இந்த தெளிப்புக்கு முக்கியமாக ரோஜாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா எப்சம் உப்பு அப்படின்னு இருக்குங்க. எப்சம் உப்பு நம்ம எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். எப்சம் உப்பு ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். அது வாங்கிட்டு 100 லிட்டருக்கு 1/2 கிலோ கலந்துக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை 1/2 கிலோ போட்டால் போதும். இது நான் சொன்னதெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். இது ஒன்று மட்டும் மாதம் ஒரு தடவை அல்லது தேவைப்பட்டவங்களுக்கு மாதம் 2 தடவை அப்படி போட்டுக்கிட்டோம்னா இலை பச்சையாக வரும், கலர் கரெக்டாக கிடைக்கும், வெளுத்து போகாமல் ஒரே மாதிரியான ரோஜா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது மேலே. கீழே தரையில் அடி உரமாக கோழி எரு, இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் கோழி எரு கிடைக்குதுன்னா ஒரு டிராக்டர் லோடு கிடைச்சா கூட பரவாயில்லைங்க, நிலத்தில் போட்டு விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை போட்டு விடுங்க. தண்ணி பாய்ச்சிட்டு தண்ணி போன பாதையில் அதை போட்டு விடுங்க. 2வது 200 லிட்டரில் ஜீவாமிர்தம் 200 லிட்டர் தயார் பண்ணாலோ அல்லது எருக்கு கரைசல் 200 லிட்டர் தயார் பண்ணாலோ அது கூடயே 3 லிட்டர் மீனமிலம் கலந்துக்கங்க. 1 லிட்ரு ட்ரைகோடர்மா விரிடி, மாதம் ஒரு தடவை பாசிலோமைசிஸ் இதை கலந்து, முடிஞ்சால் ஹியூமிக் பவுடர் கலந்து. நான் சொல்கிறது எல்லாமே 1 கிலோ 200 ரூபாய் அல்லது அது கீழே 180 ரூபா 160 ரூபா அப்படி தான். உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த நம்பரில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை கலந்து நீங்கள் தரையில் கொடுத்துக்கணும், தெளிச்சுக்கணும். ஓகேங்களா? மற்ற மலர் சாகுபடிக்கும் ரோஜாக்கு என்ன வித்தியாசம்? அந்த எப்சம் உப்பு சேர்க்குறோம். இதை மட்டும் பார்த்துக்குங்க.
மீண்டும் சந்திப்போம்.